ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நிறையா விலாகில் பார்த்தீங்கன்னா வெறும் மட்டன், சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள வரலாம். எதுக்கு இந்த அரிசியை காய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நான் வந்து அதிரசம் தான் செய்ய போறேன். அதிரசம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1 கிலோல செய்கிறேன். இது வரைக்கும் நான் 1 கிலோவில் வந்து நான் செஞ்சதே கிடையாது. 1/2 கிலோவில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இந்த டைம் வந்து 1 கிலோவில் வந்து அதிரசம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு திடீர்னு அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். எங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காங்க. குயிக் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிஷா ஆச்சி வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ அதிரசம் செஞ்சாலும் அந்த ஆச்சி கேட்டுட்டே இருப்பாங்க, நீ செய்கிற அதிரசம் சூப்பராக இருக்கு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் வந்து மண்டே தான் இந்த விலாக் எடுத்தேன். சரி, டியூஸ்டே வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா, நான் மண்டே மார்னிங் ஒரு 11:00லாம் நான் வந்து அதிரசம் மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நைட்டு செய்யறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கீரை சாம்பார் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பைத்தம் பருப்புலேயே வைப்பாங்க. பட் நான் வந்து துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். துவரம் பருப்பு கொஞ்சம் அதிகமாகவும் பைத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க கீரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன். அதனால தான் பருப்பு கொஞ்சமாக நான் வந்து சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி இந்த பருப்பு கூடயே நம்ம வேக வைக்கணும். கீரை சாம்பாருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. பட் நாங்க வைக்கிறது வந்து இப்படிதான் வைக்கிறது. கீரை சாம்பார்ல வந்து நிறைய நம்ம வந்து தக்காளி போடக்கூடாது. நான் வந்து ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணதை வந்து அந்த பருப்புல சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஆயில் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். நான் வந்து பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் விடுவேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 3 பேர் தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஊரில் இல்லை. ஸோ அதனால வந்து எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். அதனால தான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக பண்ணியிருக்கோம். ஸோ கீரை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி அதை கழுவி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. பொதுவாக என்னோட மாமியார்லாம் கீரை ஆய சொன்னோம் அப்படின்னா அந்த தண்டை மட்டும் ஒதுக்கிடுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் தண்டோடையே தான் சேர்ப்பேன். கீரை சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால நல்லா அலசி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி களையிற தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் கீழே ஊற்ற மாட்டேன். அதெல்லாம் வந்து செடிக்கு ஊற்றுறதுக்காக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பருப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். 3 விசில் தான், நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது மட்டும் தான் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூள்லாம் எதுவுமே நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கீரையும் நம்ம வந்து அதில் போட்டுற வேண்டியதான். கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையை அவிச்சு எடுத்துக்க போகிறேன். அமுக்கு முட்டை செய்யறதுக்கு தான். அமுக்கு முட்டை செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே முட்டை சாப்பிடுவோம். ஸோ அதனால ஆளுக்கு 2 முட்டைன்னு போட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கீரை சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்க்கணும். ஸோ பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ ஒரு வெங்காயம் எடுத்து பாதி வந்து அந்த பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன். பாதி வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த தாளிப்பை பார்த்தீங்கன்னா அந்த கீரை சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுனாக்கா கலர் வந்து மாறிடும், அந்த கீரையோட கலர் அப்போ நல்லாவே இருக்காது. ஸோ அமுக்கு முட்டையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அமுக்கு முட்டை பிடிக்கும்னு தெரியல. பட் எங்கள் எல்லாருக்குமே அமுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். இப்போ லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே சாப்பிட தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கீரை சாம்பார், அமுக்கு முட்டை. கீரை சாம்பார் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை சாம்பார், சுரைக்காய் சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாம்பார்னே சொல்லலாம். பட் ஃபரான் குட்டி மட்டும்தான் கொஞ்சம் அழுவான். மற்றபடி அவனுக்கு நம்ம வந்து ஊட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அவனும் சாப்பிட்ருவான். ஸோ எங்களோட லஞ்ச் வந்து இந்த மாதிரி தான். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கீரை சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
6:00 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபரான் குட்டி வந்து ஃப்ரூட்ஸ்ல என்ன சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிள், பனானா இது 2ம் தான் சாப்பிடுவான். அதுவும் ஆப்பிள் கொண்டு போய் குடுக்கும்போதே ஒரே அழுவான். எதுக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அடம் பண்ணுவான். மித்தபடி என்னோட பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ எங்க 3 பேருக்கும் வந்து பவுல்ல வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாட்டர்மெலன், ஆப்பிள், கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா, காலையில செஞ்ச இட்லி இருந்துச்சு 4 பீஸு. அது இருக்குது இட்லி உப்புமா செய்யலான்னு, அதுக்கப்புறம் பயிறு தோசை மாவு அரைச்சு வச்சிருந்தேன். அது ஒரு தோசை செய்யலாம், அதுவும் இருந்துச்சு. காலையில செஞ்ச சட்னி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நைட் வந்து சாப்பிட போறோம். ஸோ நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 9:00லாம் நம்ம வந்து அதிரசத்த சுட்டு எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிரச மாவ தான் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். மாஷாஅல்லா ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம 1 கிலோலாம் அதிரச மாவு ரெடி பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொஞ்சமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாரி ஒரு படி அரிசிலலாம் நான் வந்து அதிரசம் செஞ்சதே இல்ல. பட் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துச்சு. டியூஸ்டே வந்து நான் அவங்க வீட்டுக்கு தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மருமகலாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னோன, அந்த ஆச்சிய வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அந்த ஆச்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் வர்றதா, இல்ல நீ வரியா அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு தான் என்னான்னு தெரியும். நான் போறதா, அப்படி இல்லன்னா அவங்க வராங்களா அப்படின்னு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அதிரசத்த செஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:00லாம் நான் வந்து அதிரசத்த செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நைட்டு சாப்பாடே நாங்க சாப்பிட்டோம். லீவ் அப்படிங்கிறதுனால லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது அப்படிதான் போகுது. ஸோ அதிரசத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துச்சுன்னே சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து அதிரசம் செய்யறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து பதம் ரொம்ப கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல இருந்து தான் எடுத்துட்டு வர்றது. இப்ப என்னமோ எனக்கு அதிரசம் செய்யறது ரொம்ப ஈஸி மாரி தெரியுது. இவ்ளோ ஈஸியா? நம்ம தான் இவ்ளோ நாள் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோன்னு. பட் ரொம்பவே சூப்பரா வந்துச்சு அதிரசம். நான் வந்து எல்லா மாவையுமே வந்து அதிரசம் செஞ்சு எடுத்துக்கல. ஸோ நான் வந்து பாதி தான் அதிரசம் செஞ்சு எடுத்துக்க போறேன். பாதி வந்து ஃப்ரிட்ஜில வச்சிட போறேன். இதுல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அதிரசம் செஞ்சுட்டே இருக்கும்போது சிலிண்டர் முடிஞ்சிருச்சு போல. நான் வந்து அத கவனிக்கவே இல்ல. அடுப்பு ரொம்ப ஸ்லோவா எரியுது பார்த்தீங்களா? நான் அத கவனிக்கவே இல்ல. நான் திரும்ப திரும்ப அதிரசம் போட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அடுப்பு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஹா! என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வந்து சிலிண்டருக்கு கால் பண்ணியாச்சு. ஸோ பாக்கி வந்து இன்னொரு 5 அதிரசம் கிட்ட தான் நம்ம செய்யலாம். ஸோ அதுக்குள்ள வந்து சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நியூ சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னாக்கா, பாக்கி இருக்கிற அந்த அதிரச மாவு வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ பாதி வந்து அவங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு, பாதி எங்களுக்கு வந்து நான் வீட்டுக்கு எதுவுமே செய்யல. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும். வீட்டுக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதிரசத்த வந்து உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாவும், சூப்பராவும் இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் வந்து அதிரச ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னாக்கா பாருங்க. ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 10:00 தான் நாங்க வந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சோம். தோசை, கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சமா வச்சிருந்தேன். ஸோ இத வச்சு இப்ப நைட்டு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஆச்சி வந்து எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து சிக்கன் எல்லாமே மசாலா போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் இங்க வந்து வெறும் வெங்காய, தக்காளி மட்டும் வதக்கிட்டு, அரிசிய வடிச்சு போட்டாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாஷாஅல்லா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அங்கேருந்தே வந்து சிக்கன் ஃப்ரைக்கும் மசாலா போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிரியாணிக்கும் மசாலா போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் வீட்ல என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சாலடு அதுக்கப்புறம் முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஆச்சி போடுற பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆச்சி பிரியாணி சாப்பிட்டு. ஸோ அதனால நான் உங்க பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவங்க அங்க கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. பட் அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. இங்கேயே கூப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாச்சு. ஸோ எங்களோட டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.